ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் துரந்தர் 2 தி ரிவெஞ்ச் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை இயக்குனது ஆதித்யா தார். இவர் தான் போன வருஷம் 2025 துரந்தர் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருந்தார். இது இரண்டாம் பாகமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ரன்வீர் சிங்கோட கெரியர்லேயே இந்த படம் மாதிரி ஒரு படம் அவருக்கு அமைய போகிறதே இல்லை, இதுக்கு மேலே அமையாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான் இந்த துரந்தர் சீக்வல். நிஜமாலுமே இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே அப்படியே ரத்தம் தெறிக்கிற சீனுங்க ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஒரு வயலன்ஸ், அந்த கோர், அந்த ஒரு ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு படத்தோட கதையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகுது. படம் சுமாரா ஒரு 4 மணி நேரத்துக்கு பக்கமா ஓடுது. அந்த 4 மணி நேரமும் போர் அடிக்காத சீட்டு நுனியில உட்கார வச்சிருக்காரு ஆதித்யா தார். அதாவது துரந்தர் படம் 2025 வந்த துரந்தர் படம், ரன்வீர் சிங் பாகிஸ்தானுக்குள்ள ஸ்பை ஏஜென்ட்டா நுழைஞ்சி ரஹ்மான் தாக்கித் அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டரை அழிப்பாரு. அதாவது ரெண்டாவது பாகம் எப்படின்னா, அதாவது படத்தோட ஆரம்பத்திலேயே ரன்வீர் சிங்கோட பிளாஷ்பேக், அதாவது பாகிஸ்தானுக்கு வரத்துக்கு முன்னாடி அவர் குடும்பம் என்ன இருந்துச்சு, அவர் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு, எதனால இந்த ஸ்பை ஏஜென்ட்டா மாறினாருன்னு காட்டின விதம் அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதாவது எத்தனையோ ஸ்பை படங்கள் இந்தியா சினிமாவில் வந்திருக்கு. அதாவது ஒரு கிளாமர் சாங் இல்லாத, ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் இல்லாம, ஒரு ஹைப் சீனு, ஒரு பில்டப் சீன் எதுவுமே இல்லாத ஒரு ஒரிஜினல் ரியலிஸ்டிக் ஸ்பை ட்ராமானா இந்த துரந்தர் படம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒவ்வொரு சீனுமே அந்த அளவுக்கு ஒரு லென்த்தா போனாலுமே ஒரு நம்பக்கூடியதாகவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும், பாகிஸ்தான்ல இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு கேங்குமே எப்படி கண்டுபிடிச்சு கொள்றாரு அப்படிங்கிற ஒரு விதம், அந்த ஒரு காட்டப்பட்ட விதம் எல்லாமே ரொம்ப அற்புதமா, அதாவது ஒவ்வொன்றுமே ஒரு, அதாவது ஜனங்க பார்த்தா இந்த சீன் நம்பணும். அந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட அந்த அந்த சினிமோட்டோகிராஃபி அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதாவது இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒவ்வொரு ரிவெஞ்சுமே அந்த அளவுக்கு ஒரு நல்லாவே எடுத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும். படத்துல அந்த கோர், அந்த வயலன்ஸ் சீன்ஸ் நிறையவே இருந்தாலும் அது ஒரு திருப்திகரமா தான் இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்திகரமா இருக்குது. படத்துல ஒரு இன்ட்ரோல் பிளாக் ஒன்று வருதுங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக் அப்படியே ஸ்டன்னிங்கான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கும் போதே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு, அதாவது அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதை அப்படி தூண்டுதுன்னு தான் சொல்லணும். அதாவது கிளைமேக்ஸ்ல அந்த வில்லனை அழிக்கிற சீனு கொஞ்சம் லென்த்தா போனாலுமே அதை எடுக்கப்பட்ட விதம், அந்த ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஹார்பர்ல நடக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா எடுத்திருக்காங்க. இந்த படம் ரன்வீர் சிங்க்கு ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படம் துரந்தர் முதல் பாகத்தோட இந்த தி ரிவெஞ்ச் அந்த அளவுக்கு அதோட பயங்கர ஒரு வெற்றி அடையும், அதோட மிகப்பெரிய வசூலை வாரி குமிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. படத்துல ஒவ்வொரு ட்விஸ்ட்டுமே ரிவீல் பண்ற டைம் அப்படி கணக்கச்சிதமா இருக்குது. ஜனங்களுக்கு கூஸ் பம்ப் ஆகிற சீன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம இருக்கிற ஒரு கரண்ட் பிரசிடென்ட் மோடிஜி அவர்களை காட்டுறாங்க. அந்த டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணது, அவர் பதவியேற்றது எல்லாமே இந்த படத்துல ஒவ்வொரு பிட்டா வந்துட்டு போகுது. அது எல்லாமே ஜனங்களை அதாவது தேட்டர்ல ஆர்ப்பரிக்க வைக்கிற ஒரு சீனுங்களா அமைஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப எல்லாருமே ரசிச்சு பார்த்தாங்க. அதாவது இதுல ஒரே ஒரு சீன் என்னன்னா, நான் அதை சொல்ல விரும்புறேன். ஒரு 60,000 கோடி பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு ஒரு அமௌண்ட் வரணும். அது இந்தியன் கரன்சியை கலர் நோட்டா அடிச்சு இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. திடீர்னு மோடிஜி டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே பாகிஸ்தான்ல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு ஆட்டம் கண்டும் பாருங்க. அது அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்த விதம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே அதை ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒவ்வொரு சீனுமே இந்த மாதிரி நிறைய சீனுங்க இருக்குது. கடைசியா நிறைய சீன் ரிவீல் ஆகிற ஒரு ட்விஸ்ட்டுங்கெல்லாம் நிறைய இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படம் ஒரு சூப்பரான படம். அதாவது ஆதித்யா தாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும். ஒரு சூப்பரான முறையில் டைரக்ஷன்ல கலக்கி இருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதவனோட ரோல் இந்த படத்துல கொஞ்சம் நிறைய டைம் மாதவன் நடிப்பு,
ரன்வீர் சிங் நடிப்பு எல்லா நடிப்புமே வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்பை த்ரில்லர்னா இந்த துரந்தர் படம் தான் சொல்லணும். அந்த துரந்தர் தி ரிவெஞ்ச் படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். இது வந்து 18+, நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. குழந்தைகள் வந்து உள்ளேயே விடமாட்டாங்க, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த படத்தில் வந்து குறை சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு சீனுங்களுமே இல்லை. இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்குது. எல்லாமே அதோட கொஞ்சம், அதாவது இருக்க வேண்டியதோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதாவது இந்தியன் ஜனங்க, அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து இந்த வந்து படத்தை வந்து பார்த்தாங்கன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற இதை வந்து வார்த்தையை சொல்லாத தேட்டரை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இந்தியன், அதாவது தேசப்பற்றை வந்து ஒரு ஊற்றி கலந்து விட்டுருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்பவுமே சூப்பரான ஒரு படம். இதை இந்தியாவுக்கு தேவையான ஒரு ஸ்பை த்ரில்லர்னு தான் சொல்லணும். என்னோட வீடியோ பிடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.